விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸ்ல நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் கூட மதிமுக, அதாவது 3 நடிகர்களால மதிமுகவோட வளர்ச்சி எப்படி தடைபட்டுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த எலெக்ஷன் ஃபார்முலாக்கள் குறித்து தான் பார்க்க போறோம். குறிப்பா எலெக்ஷன் ஃபார்முலாக்கள், தேர்தல் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே நமக்கு திருமங்கலம், ஆர்கே நகர், இப்படி உடனடியாக நம்ம நினைவுக்கு அந்த அந்த விஷயங்கள் தான் வரும். அப்படி தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த எலெக்ஷன் ஃபார்முலாக்கள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். முதல்ல நம்ம இதுல பார்க்க போறது அப்படின்னா காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி ஃபார்முலா தான் முதல்ல பார்க்க போறோம். 2005 அதற்கு முன்பா பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டியோட எம்எல்ஏ இருந்த சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால கொலை செய்யப்படுறாரு. அவர் மரணத்துக்கு பிறகு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது. அதே போல காஞ்சிபுரம் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருநாகரசு அவர் உடல்நலக்குறைவால மரணம் அடைகிறாரு. இந்த 2 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது 2005 அறிவிக்கப்படுது. ஏறக்குறைய நம்ம பார்த்தோம்னா 2001 இருந்து 2006 அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிமுகவோட ஆட்சி இருந்த காலகட்டம். ஸோ தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஏறக்குறைய மக்களோட மனநிலை என்னவா இருக்கு, அந்த ஆட்சிக்கு மக்கள் என்ன மதிப்பெண்கள் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரியான தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் அந்த காலகட்டத்துல பார்க்கப்பட்டது. அதற்கேற்ப அப்போது முதலமைச்சராகவும் அதிமுகவோட பொதுச்செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதா பல்வேறு யுக்திகளை இறக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன்ல பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, இல்லை சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஒரு 70 ரூபா கொடுக்கறது, 100 ரூபா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருந்த சூழல் தாண்டி ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா முதன்முறையா கொடுக்கப்பட்ட தேர்தல் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல் தான். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அமைச்சர் பெருமக்களையுமே தொகுதிக்குள்ள போய் இறங்கி வேலை பார்க்க வச்ச ஒரு தேர்தலாகவும் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு பக்கம் அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவரோட கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பணப்பட்டுவாடா அப்படிங்கிறதெல்லாம் வேகமா நடைபெற்று 2 தொகுதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெறாங்க. முதன்முறையா ஒரு 500 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கறது, அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் அப்படின்னு எல்லோரையுமே களத்துல இறங்கி தேர்தல் வேலை செய்ய சொன்னது அப்படின்னா குறிப்பா அந்த தேர்தலை நம்ம சொல்லலாம். அதே பாணியில ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2007 மதுரை மேற்குல நடந்த இடைத்தேர்தலை நம்ம சொல்லலாம். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, சம்பளம் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் நியமனம் பண்ணி அப்படிலாம் ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னா மதுரை மேற்கு இடைத்தேர்தல் சொல்லலாம். ஆனா இது மிகப்பெரிய அளவுல ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த அந்த ஒரு வகைமைக்குள்ளேயெல்லாம் இந்த விஷயம் வரல. அடுத்ததா தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்த ஒரு இடைத்தேர்தல், ஒரு ஃபார்முலாவும் மாறிப்போன ஒரு தேர்தல் அப்படின்னா திருமங்கலம் இடைத்தேர்தல் நம்ம சொல்லலாம். 2006 அதிமுக கூட்டணியில இருந்த மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் வீர இளவரசு மாரடைப்பால மரணம் அடைகிறாரு. அதனால திருமங்கலம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது 2008 இந்த காலகட்டத்துல. அப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தென் மண்டலத்துக்கு அந்த தேர்தல்களை பொறுப்புகளை திமுகல கவனிச்சுட்டு இருந்தது மு க அழகிரி. அப்ப ஆட்சியுமே கூட திமுக ஆட்சி தான் இருந்தது. அதனால திருமங்கலம் இடைத்தேர்தலுமே மு க அழகிரி அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருந்தாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே மு க அழகிரி நாங்க 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் அறிவிப்புலாம் செஞ்சிருந்தாங்க. அந்த தேர்தலில் பல்வேறு வகையான யுக்திகளை கடைபிடிச்சாங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா அந்த தொகுதியில இருக்கிற வாக்காளர்கள் பத்தின எல்லா தகவல்களையுமே கம்ப்யூட்டர்ல ஒரு பக்கம் ஏத்திட்டாங்க. நியூ இயருக்கு பணம், பொங்கலுக்கு பணம், கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அது தேர்தலுக்கு முன்பாக கரெக்டா நியூ இயர், பொங்கல் இது எல்லாம் வந்ததுனால தொடர்ச்சியா ஒவ்வொரு வீட்டுக்கும் பரிசு பொருட்கள், பணம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா இப்ப ஒரே ஒரு 5,000 ரூபாய் காலையில வந்தது இந்த 2-3 மாதங்களுக்கு சேர்த்து. அதே போல கடந்த மாதம் பொங்கலுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து துணை முதல்வர் கூட சொன்னாரு, நம்ம 2 மாசத்துல 9,000 கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அந்த 2 மாசத்துல திமுக தரப்புல இருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போன அமௌண்ட் மட்டுமே ஒரு 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தொகுதியில இருக்கிறவங்க. ஏறக்குறைய நியூ இயருக்கு, பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி கேப் விட்டு அடிக்கடி அந்த பொருட்கள்
கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமத்துலயும் அங்கங்க அடுப்புகளை போட்டு சமைச்சு கறி விருந்து அப்படிங்கிறது பரிமாறிட்டே இருந்தாங்க. எங்க போனாலும் அந்த குறிப்பிட்ட கிராமங்கள்ல வந்து அப்போ வந்து சாப்பாடு நடந்துட்டே இருக்கும். அழகிரி வந்து அங்கே போயிட்டு அந்த கள்ளிக்குடி போன்ற ஊர்கள்லாம் வந்து அங்கேயே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அங்கேயே வந்து தங்கிட்டாரு. ஏறக்குறைய வந்து அங்க அப்போ இருக்கிற திமுக ஆட்கள் வந்து ஒரு மிலிட்டரி ஆர்டர்ல அவர் வந்து வேலை வாங்குவாரு. இன்னொரு ஒரு பிளஸ் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அழகிரிக்கு வந்து மேல்மட்ட அளவுல இருந்து கீழ்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாரையுமே வந்து அவருக்கு நேரடியா பரிச்சயம். அதனால வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு, "டேய், நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, அங்க போயிட்டியா வந்துட்டியான்னு அவரே வந்து வேலை வாங்குவாரு அப்படின்ற அளவுல அங்க இருக்கிற திமுகவினர் இப்போதுமே சொல்றாங்க. அப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு பணம் இதெல்லாம் கொடுக்குறாங்க, மறுபுறம் சாப்பாடு நடக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தோம்னா தினமுமே கூட 9 மணி 10 மணி ஆனா கரண்ட் கட் ஆயிடும். அந்த பணம் கொடுக்க வேண்டிய நாட்கள்ல பணம் பட்டுவாடா அப்படிங்கிறது கூட அந்த காலகட்டத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது இவங்க மக்களுக்கு பணம் கொடுக்கறதையும் தாண்டி அதிமுகவினர் மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு கீழ்மட்டால உள்ள நிர்வாகிகள்கிட்ட பணம்லாம் பிரிச்சுலாம் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அப்படி கொடுத்து வச்சிருக்கிற பணத்தையுமே கூட திமுக ஆதரவு ஆட்கள் போய் அதை போய் அடிச்சு பறிச்சுட்டு வந்துருவாங்க, தட்டி வந்து பறிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த காசை போய் பறிச்சுட்டு போறதை வந்து நம்ம போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அப்படி அவங்க பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதையுமே தாண்டி நாங்க பணம் கொடுக்க வச்சிருந்த பணத்தையுமே தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அதிமுகவினரோட அந்த குமுறல்களை வந்து இப்போதும் கூட நம்ம வந்து யாருக்கிட்டயா பேசணும்னா அவங்க வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அராஜகமா அந்த காலகட்டத்துல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து அந்த திருமங்கலத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கையாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் மட்டுமே 88% வாக்குகள் வந்து பதிவாச்சு. இப்ப வெளியூர்ல யாராவது இருக்காங்க, திருப்பூர் போன்ற பகுதிகளில், சென்னையில யாராவது இருக்காங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு வந்து பஸ் ரெடி பண்ணி அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து பஸ்ல கூட்டிட்டு வந்து திரும்ப கூட்டி கொண்டு போய் விட்டு அது போக வந்து ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்து அவங்களை எல்லாம் வந்து ஓட்டு போட வச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒவ்வொரு வாக்காளர்களோட டீட்டெயிலையும் சிஸ்டத்துல ஏற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வெளியூர்ல யார் யார் இருக்கான்னு பார்த்து அவங்களையுமே வந்து பேருந்துகளில் கூட்டிட்டு வர்றது, அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறதுன்னு அப்படியுமே வாக்களிக்க வச்ச சம்பவங்களுமே கூட திருமங்கலம் இடைத்தேர்தலில் வந்து நடந்ததுன்னு சொல்றாங்க. மு.க. அழகிரி கூட வந்து சொல்லுவாரு, நாங்க வந்து பூத் வைஸா ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு வந்து வேலை பார்த்தோம். எங்களுக்கான அந்த கேன்வாஸ் அப்படிங்கிறத வந்து நாங்க பண்ணோம், பிரச்சாரத்தை வந்து பண்ணோம். அதைத்தான் வந்து நாங்க வந்து ஃபார்முலான்னு சொன்னோம், அதை வந்து வேற மாதிரி திரிச்சுட்டாங்க அப்படின்னு மு.க. அழகிரி கூட அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுப்பாங்க. அந்த வாக்காளர்களை பிரிச்சது அப்படிங்கிறது வரைக்கும் சரி. ஆனா அதற்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன போய் சேர்ந்தது அப்படிங்கிறது திருமங்கலம் இடைத்தேர்தல் பத்தி தெரிஞ்ச எல்லோருக்குமே வந்து தெரியும். மு.க. அழகிரி எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வந்து 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம்னு சொன்னாரோ அதே மாதிரி 39,266 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக சார்பில் போட்டியிட்ட லதாதிமன் வெற்றியுமே பெற்றாங்க. திருமங்கலத்துக்கு அடுத்ததா தமிழ்நாட்டையே ரொம்ப ஷாக்காக வச்ச ஒரு தேர்தல் அப்படின்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து சொல்லலாம். ஆர்கே நகர் ஃபார்முலா கூட சொல்லலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்த தேர்தல்கள் எப்படி வந்து காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல் வந்து அப்ப அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க, அவங்க எல்லா வேலைகளையும் அதிகமா செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப கூட வந்து மதுரையில திருமங்கலத்தை பார்த்தோம். அப்ப திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க, அவங்க வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து வழக்கமா இருக்கிற ஒரு நடைமுறையா தான் இருக்கு. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரும்பான்மையா ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு நத்தம் போன்ற ஒரு சில விதிவிலக்குகள்ல மற்ற கட்சிகள் ஜெயிச்சது. ஆனா பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் பெரும்பான்மையா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருந்துச்சு. அந்த வரலாறை சுக்குநூறா உடைச்சு போட்டு ஆளுங்கட்சிக்கும் வாய்ப்பு இல்லை, எதிர்கட்சிக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சது அப்படிங்கிறது ஆர்கே நகர்ல. 2016 ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு முதல்ல வந்து அதிமுக சார்பில் டிடிவி தினகரன் வந்து போட்டியிடுறாரு. அப்புறம் பணப்பட்டுவாடா போன்ற புகாரெல்லாம் அந்த தேர்தலை வந்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியோட ஏற்பட்ட முரண்பாட்டால வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அவர் சுயேட்சையா 2017 நடக்கிற தேர்தலில் வந்து சுயேட்சையா தான் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் போட்டியிடுறாங்க, திமுக சார்பில் மருது கணேஷ் போட்டியிடுறாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அந்த சூழல்ல அவங்க கடைபிடிச்ச ஃபார்முலாக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பூத்ல ஒரு 1000 வாக்காளர்கள் இருப்பாங்கன்னா டெய்லி 300 பேருக்கு வந்து 300 ரூபாய் சம்பளத்துல டெய்லி வந்து அவங்கள வந்து காலையில இருந்து பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றத தினசரி அந்த கேன்வாசிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அவங்கள தங்களோட சேர்த்து பிரச்சாரத்துக்குமே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு பூத்துல வந்து நம்ம ஒரு 250 இருந்து ஒரு 270 பேரை வந்து நம்ம ஆட்களா மாத்திட்டாலே நம்ம வந்து ஒரு 70,000 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. பொதுவா ஆர்கே நகர் ஃபார்முலா இந்த விஷயங்கள்லாம் பேசினாலே நமக்கு உடனடியா வந்து
டிடிவி தினகரன் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா உண்மையிலே இந்த ஃபார்முலாக்கள் எல்லாத்துக்கும் சூத்திரதாரினா செந்தில் பாலாஜி தான் சொல்ல முடியும். ஒரு புறம் பார்த்தோம்னா எப்படி டெய்லி வந்து 300 பேரை பிரச்சாரத்துக்கு 300 ரூபாய் சம்பளத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். மறுபுறம் பார்த்தோம்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோடனே கொடுத்துருவோம். அதுக்கான டோக்கன் வந்து இந்த 20 ரூபாய் டோக்கன் அப்படின்னு சொல்லி தெருவுக்கு 4 பேரை வந்து அதுக்கு பொறுப்பாளர்களா போட்டு 103 தெருல 412 பேரை வந்து பொறுப்பாளர்களா போட்டு டோக்கன் விநியோகம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் வந்து நடந்துச்சு. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து சரியா போய் சேரல, அது வந்து பிரச்சனையாச்சு. அது டோக்கன் ஃபார்முலா அப்படிங்கிறது ஃபெயிலியரான ஃபார்முலாவை தான் அப்போ வந்து பார்க்கப்பட்டது. ஆனா செந்தில் பாலாஜி போன்ற ஒரு சில ஆட்கள் இருக்கிற இடங்கள்ல மட்டும் அது கரெக்டா போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற தகவல்களையும் தெரிவிக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிவு அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஷாக் ஆகிற அளவுக்கு 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து டிடிவி தினகரன் வந்து வெற்றியுமே பெற்றாரு. அப்படி ஆர்கே நகர் ஃபார்முலா அப்படிங்கிறதுமே வந்து தமிழ்நாட்டை, இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. அந்த 20 ரூபாய் டோக்கன்லாம் வந்து பெரிய அளவுல விமர்சனத்துக்குமே உள்ளாச்சு. மக்கள் வந்து போராடவே ஆரம்பிச்சாங்க. எங்க டோக்கன் இங்க இருக்கு, பணம் எங்கன்னு போராடிய கதைகள்லாம் வந்து நடந்தது. எப்படி வந்து நம்ம பார்த்தோமோ திருமங்கலம் மாதிரி ஆர்கே நகரும் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல வந்து ஆர்கே நகர் ஃபார்முலாவுமே வந்து ஒரு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு பேசுபொருளான ஒரு ஃபார்முலா தான் வந்து இருக்கு. நம்ம பார்த்த மற்ற ஃபார்முலாக்கள் கூட வந்து பணம் கொடுக்குற நேரத்துல இல்லைன்னா பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தேர்தலுக்கு பக்கத்துல அப்படின்ற காலகட்டத்துல தான் அது வந்து ஒரு விவாத பொருளா மாறுது. எல்லாரும் வந்து விமர்சனம் பண்றாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் பத்தி அடிக்கடி ஆங்கில ஊடகங்களே வந்து விவாதம் நடத்துற அளவுக்கு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஈரோடு இடைத்தேர்தல்ல இருந்த ஒரு ஃபார்முலா வந்து சொல்லலாம். 2023 பட்டி ஃபார்முலா. இந்த வார்த்தையை சொல்றதுக்கே வந்து ரொம்ப வந்து வருத்தமா தான் இருக்கு. எப்படி வந்து ஆடு மாடுகளை கூட அப்படி அடைக்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக வந்து சொல்லப்படுவதுண்டு. அப்படி கால்நடைகளை எப்படி வந்து ஒரு பட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களோ அதே போல காலையில இருந்து மாலை வரைக்கும் மக்களை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துல அடைத்து போட்டு வந்து பிரச்சாரம் செய்த ஒரு ஃபார்முலாவை தான் ஈரோடு கிழக்குல நடந்த ஃபார்முலா வந்து இருக்கு. காலையில இருந்து மதியம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து காலையில சாப்பாடு, மதியம் சாப்பாடு, சிற்றுண்டி அப்படின்னு எல்லாமே கொடுத்துடுறது. காலையில வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஏதாவது உதயநிதி அவரோட படம் இல்ல வேற ஏதாவது பாடல்கள் போட்டு அவங்கள வந்து இருப்பாங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் இருக்கிறதுக்கு 500 ரூபாய், மதியத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இதெல்லாம் படம் பார்த்துட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி பணம்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த ஃபார்முலாவோட நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா மக்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல மக்களை வந்து தங்களுக்கான ஆட்களா மாத்தி பிரச்சாரத்துக்கு கூட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எதிர்கட்சியினரை வந்து பிரச்சாரமே பண்ண விடாத அளவுக்கு, மக்களை சந்திக்கவே விடாத அளவுக்கு ஒரு விஷயம் வந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஈரோடு கிழக்குல நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் மக்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சிடுறது. எதிர்கட்சி வந்து இங்க மக்களை சந்திச்சு பிரச்சாரம் கூட பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் ஈரோடு கிழக்குல வந்து இருந்தது. இது தவிரவும் நம்ம பார்த்தோம்னா புடவை, கொலுசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பரிசு பொருட்களுமே கூட அந்த நேரத்துல வந்து கொடுக்கப்பட்டது. அதையும் தாண்டி வாக்குக்கு பணம் இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கப்பட்டது. தேர்தல் முடிவுல பாத்தீங்கன்னா அப்போது போட்டியிட்ட EVK இளங்கோவன் கிட்டத்தட்ட 66,575 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியுமே வந்து பெற்றாரு. திருமங்கலம், ஆர்கே நகர் பார்த்தோமோ அதை விட பயங்கரமான ஒரு ஃபார்முலாவை தான் வந்து ஈரோடு கிழக்கு ஃபார்முலா அப்படிங்கிறதுமே வந்து இருந்திருக்கு. இதையும் தாண்டி தமிழக அரசியல் களத்துல பல்வேறு எலெக்ஷன் ஃபார்முலாக்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நீங்க இது வரைக்கும் பார்த்த தேர்தல்கள்ல நீங்க பார்த்த ஃபார்முலாக்கள் குறித்துமே நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம். பொதுவா இது போன்ற ஃபார்முலாக்கள் பத்தி பாக்குறதுனால இதெல்லாம் வந்து சரி இல்ல வந்து அதை வந்து ரொம்ப ஒரு என்டாஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப பெருமை அப்படிங்கிற வகையில வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கல. பொதுவா அரசியல் களத்துல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஒருபோதும் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கிற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற வகையில தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இது போன்ற ஒரு கொடுமையான விஷயங்களா தான் வந்து இதை பார்க்க முடியும். இனிவரும் காலங்களையாவது வந்து மக்களை சந்தித்து அவங்க கொண்டு வந்த திட்டங்களை பத்தி இல்ல அவங்களோட கொள்கைகள் பத்தி எதிர்காலத்துல நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பேசி மக்களை கவர்ந்து வாக்குகளை வாங்குறது அப்படிங்கிறதான் வந்து ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகா இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி பணமோ பொருளோ இல்ல மக்களை வந்து நூதனமான முறையில ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. பார்ப்போம் இனிவரும் அரசியல் களத்துல இனிவரும் காலங்களையாவது அரசியல் கட்சிகள் வந்து தங்களோட இது போன்ற செயல்களை வந்து மாத்திக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.